ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிற சீரீஸோட நேம் தான் குயின் ஆஃப் டியர்ஸ். இது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் லவ் சீரீஸ். இதில் ஹீரோ பேர் யூனோ. இவர் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தவர். ஹீரோயின் பேர் ஹாங். இவங்க ஒரு பெரிய மல்டி மில்லியனர். இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ அதெல்லாம் தாண்டி இவங்க லவ்வில் எப்படி ஜெயிக்கிறாங்கன்றது தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோ அவருக்கு கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் ஆன அவரோட லவ் அண்ட் மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் என்கிட்ட குயின் கூட வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. சாதாரண பொண்ணை லவ் பண்ணி அதே பொண்ணை கல்யாணம் பண்ண ஒரு லக்கி மேன் அப்படின்னு நான் என்ன சொன்னாலும் யாரும் என்னை நம்பவே மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணு எப்படி சாதாரண பொண்ணு மாதிரி நடந்துக்குமா அப்படின்ற மாதிரி டவுட்லாம் எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம யூனோ ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கிற அந்த பக்கம் ஹீரோயினும் டெலிவிஷன் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. யூனோ என்னோட பணத்துக்காகவும் என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டுக்காகவும் தான் என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. அதனால தான் நான் இத்தனை வருஷமாக இன்டர்வியூ கொடுக்காம இருந்தேன். அந்த ரூமர்ஸ்க்கெல்லாம் ஒரு எண்டு கார்டு கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த இன்டர்வியூவே இப்போ கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் சொல்லிகிட்ருக்குறாங்க. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அப்ராடில் படிப்பை முடிச்சுட்டு இங்கே வந்தப்போ எங்கள் அப்பாவோட கம்பெனியில் அண்டர் கவராக நான் இன்டர்னாக ஜாயின் பண்ணேன். அங்கே நான் ஜெராக்ஸ் எடுக்க தெரியாமல் அந்த ஜெராக்ஸ் காப்பியை தட்டிகிட்டு இருக்கும் போது யூனோ எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தார். அப்படி தான் எங்களோட அறிமுகம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா என்னோடய ஹையர் அஃபிஷியல்ஸ் நான் செய்கிற வேலையை பார்த்துட்டு என்னை திட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யூனோ என்கிட்ட நீ வெளியில் எங்கேயாவது வேலை இருந்தால் தேடிக்கும், ஏன்னா இங்கே இருக்க ஹையர் அஃபிஷியல்ஸ் யாருக்குமே நீ செய்கிற வேலை பிடிக்கல. ஒரு தடவையும் அவங்க உன்னை திட்டும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யூனோ சொல்கிறாரு. அவங்க என்ன தானே திட்டுறாங்க, உனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது, நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹாங்கும் கேட்குறாங்க. நம்ம யூனோ பதில் தெரியாமல் முழிக்கிறாரு. சரி, நல்லா யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்னு நம்ம ஹாங்கும் அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நம்ம யூனோ நம்ம ஹாங் கிட்ட பேசுகிறாரு. உனக்கு எந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குது, ஒரு மழை காலத்தில் கூட எடுத்துகிட்டு வரணும்னு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பின்னாடியே இருந்து காலத்துக்கும் நான் உனக்கு பின்னாடியே இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நீ வேலைக்கு போகணுன்ற அவசியமும் இல்லை, நானே என்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் என்னால் சமாளிக்க முடியும். நான் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் லா முடிச்சு நல்ல பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்கேன், நல்ல சேவிங்ஸும் இருக்குது என்கிட்ட. நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை லீஸுக்கு தான் எடுத்திருக்கேன். நான் ரெண்ட்டு கூட கொடுக்காம அந்த ரெண்ட்டையும் நான் சேவ் தான் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் ஊரில் நாங்கள் ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு ஆளாக இருக்கிறோம். அந்த ஊரில் எங்களுக்குன்னு ஒரு 30-35 மாடு இருக்குது. உன்னை நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க நீ ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் முழிக்கிறாங்க. நீ இப்போவே பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நீ நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா எனக்கு பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடையை கொடுத்துட்டு யூனோ ஓடி போயிடுறாரு அங்கேருந்து. ஹாங் ஒரு மல்டி மில்லியனர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா யூனோ அவங்கள விட்டு விலகி அவங்களோட மெசேஜஸை மட்டும் படிச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க கூட கான்டாக்டில் இருக்கிறதில்ல, அவங்களுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணுறதில்ல. அது தெரிஞ்ச நம்ம ஹாங் யூனோவோட ஊருக்கு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி அவங்கள அங்கேயே ப்ரப்போஸ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அந்த சீனை கட் பண்ணால் நம்ம யூனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் யூனோ டைவர்ஸ் பண்ண போகிறான்னா அந்த கேஸை யார் எடுத்து நடத்த போகிறா அப்படின்ற மாதிரியான அவங்களுக்குள்ள டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. அந்த பக்கம் ஹாங் அவங்களோட பிஸ்னஸ் சேல்ஸ் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பிஸ்னஸ் சேல்ஸ் இந்த வருஷம் கம்மியானனால அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்வெஸ்டர்ஸ் யாரும் வரமாட்டேங்கிறாங்க சேல்ஸ் டவுன் ஆனனால அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால சேல்ஸ் கம்மியாக இருக்க டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி சாதாரணமாக நம்ம அந்த பிராண்ட்ஸை கட் பண்ண முடியாதுன்ட்டு நம்ம லீகல் டீமோட ஹெட் யூனோ சொல்கிறாரு அப்படின்னு ஹாங்கோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹாங்கும் நான் இப்போவே யூனோ கிட்ட பேசி ஆகணும், அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூனோவும் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறாரு, இருந்தாலும் இப்போவே வரணும்னு சொன்னனால மூஞ்சி சுழிச்சுக்கிட்டே இவரும் வராரு. ஹாங்கும் யூனோவும் எல்லாரும் முன்னாடியும் ஆர்கியூ பண்ணுறாங்க. லீகல் இஷ்யூ வந்தால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் நீ இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவகிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுன்னு யூனோவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹாங் தனியாக யூனோ கிட்ட நமக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காகவே இப்படிலாம் பண்ணுறியா நீ அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அந்த பிராண்ட்ஸ் மேலே காமிக்கிற அக்கறையில் கொஞ்சமாவது என் மேலே காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஹாங் சொல்கிறாங்க. நான் அக்கறை காமிக்கிறதுக்கு நீ யார் அப்படின்ற மாதிரி நம்ம யூனோ கேட்குறாரு. நான் உங்ககிட்ட தனியாக பேசணும், கேஃபிடீரியாவுக்கு 1 ஹவரில் சேரு அப்படின்ட்டு நம்ம யூனோ சொல்லிட்டு போயிடுறாரு. யூனோ அங்கே வெயிட் பண்ணுறாரு, ஆனால் ஹாங் வரதே இல்லை. அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் வீட்டில் நம்ம யூனோ டிவோர்ஸ் நோட்டீஸ் டைப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹாங் இவருக்கு ஃபேமிலி ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புகிறாங்க. நம்ம ஹாங்கோட அம்மா உங்களால் டைமுக்கு வர முடியாதுன்னு நம்மளை யூனோவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. சாரி, எனக்கு வேலை இருந்துச்சுன்னு இவரும் சொல்கிறாரு. உங்கள் 2 பேருக்கும் குழந்தை பிறக்கிறதுக்காக நான் ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு ஹாங்கோட அப்பா சொல்கிறாரு. அந்த குழந்தைக்குரிய பேரையும் இவர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதாவது இவங்களோட ஃபேமிலி நேம் தான் வரணும், யூனோவோட ஃபேமிலி நேம் பேக்ரவுண்டில் அந்த குழந்தைக்கு வரக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு நம்ம ஹாங்கோட அப்பா.
அது மட்டும் இல்லாமல் யூனோவை வெளியே அப்ராடுக்கு போய் எம்பிஏ படிச்சுட்டு வரணுன்ட்டு ரொம்ப கம்பல் பண்ணுறாரு. யூனோவும் நான் அங்கே போக முடியாது, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு எது நல்லதுன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹாங்கும் ஜாலியாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம யூனோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஹாங்கோட தம்பி இன்னைக்கு ஆஃபீஸில் இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறாரு. அவங்களும் ஹாங் கிட்டே நீ ஆர்கியூ பண்ணுறியா அப்படின்ற மாதிரி நம்ம யூனோவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அது ஆர்கியூமெண்ட்டில் அது ஒரு ஜஸ்ட் டிஸ்கஷன் தான் அப்படின்னு நம்ம ஹாங்க சொல்கிறாங்க. அதுக்கு மேலேயும் ஹாங்கோட தம்பி திரும்ப திரும்ப போட்டு கொடுக்க நம்ம ஹாங் அவரை பார்த்து மிரட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அவரோட தம்பி அமைதியாயிடுறாரு. மீட்டிங் முடிஞ்சு ஹாங்கு யூனோவும் ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யூனோ ஹாங் கிட்ட வந்து நான் தனியாக அப்ராட் போகிறதுல உனக்கு விருப்பமா, உனக்கு நிஜமாலே இப்போ குழந்தை தேவைப்படுதா அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்குறாரு. ஏன் தனியாக போகிறதுல உனக்கு என்ன கஷ்டம், நான் இல்லாமல் இருக்கிறது தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே, இன்னும் தனியாக போகிறத பற்றி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி வந்து என்கிட்ட கேள்வி கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே ஹாங்குக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. அந்த டெலிவிஷன் இன்டர்வியூ எடுத்தவங்க தான் எந்தெந்த போஸ்டர்ஸ் நான் போடணும் அப்படின்னு இவங்க கிட்ட கேட்குறாங்க. யூனோ ரொம்ப பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் தான் லா முடிச்சாரு, அதை மென்ஷன் பண்ணி போடுங்க அப்படின்னு நம்ம ஹாங்கோ சொல்கிறாங்க. அதை கேட்டு டென்ஷன் ஆன யூனோ இதுக்கு மேலே எந்த இன்டர்வியூ என்னால் கொடுக்க முடியாது, உனக்கு தேவைன்னா நீ வந்து பொய்யான இன்டர்வியூஸை நீ மட்டும் தனியாக கொடுத்துக்கோ, என்னையும் அதை போய் சொல்ல வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. அந்த டைமில் ஹாங் வந்து அவரோட தம்பியை போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க. ஏன்னா உனக்கு வந்து யூனோவை மரியாதையோட பேச தெரியாதா, அவரை ஏன் இப்படி அசிங்கமாக ட்ரீட் பண்ணுற, இதுக்கு மேலே அவரை அப்படி ட்ரீட் பண்ணினா உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. அவர் ஒழுங்காக மாமான்னு கூப்பிட்ற வெளியே வர பேர் சொல்லி கூப்பிட்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனை கட் பண்ணால் அங்கே யூனோ என்ன பண்ணுறாருனா அவர் ஃப்ரெண்டு கூட உட்காந்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டே இருக்கும்போது இவர் தலையை தொங்க போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்டா தலையை கீழே இருக்கு, அழுதுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு. இல்லடா நான் அழல, நான் குடிச்சா நான் ரொம்ப கியூட்டா இருப்பேன் அப்படின்னு ஹாங் எப்பயுமே சொல்லுவா. நான் ஏன் கியூட்டா இருந்தேன் அப்படின்னு எனக்கு நான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் கியூட்டா இருந்தனால தானே அவன் என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா, இந்த உலகத்திலே கியூட்டா இருந்து ரொம்ப கஷ்டப்படுற ஆள் நானா மட்டும்தான் இருப்பேன், என்னால் முடியல, அவங்க ஃபேமிலி என்னை ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாரு. லவ் பண்ணும்போது என் கூடவே இருப்பேன், என்னை எப்பயுமே அளவே விட மாட்டேன் அப்படின்னு ஹாங் சொன்னான். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இப்போ பண்ண மாட்டேங்கிறான், என் கூடவேயும் இருக்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப அழுகுறாரு. சரிவா உனக்கு ரொம்ப போதை ஓவர் ஆயிடுச்சு, நான் வீட்டில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவரோட ஃப்ரெண்டு. ஒன்றும் தேவையில்ல, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு யூனோ சொல்கிறாரு. அதை அவர் ஃப்ரெண்டு நம்பவே மாட்டேங்கிறாரு. வேணா நம்பலன்னா பாரு, அங்கே 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கானுங்க, நான் உட்காந்தா உட்காருவானுங்க, நான் எழுந்தா எழுவானுங்கன்னு அவருக்கு டெமோ காமிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா யூனோவும் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த 2 பேரும் இவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவரும் டென்ஷன் ஆகி இந்த உலகத்தில் நான் தனியாக அழுகுறது கூடவா எனக்கு சுதந்திரம் இல்லை, என்னை விட்டு போங்கடா அப்படின்னு கத்துறாரு. அவனுங்களும் அந்த பக்கம் ஏறி போயிடுறானுங்க.